டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்காக்குள்ள உட்கட்சி மோதல் அப்படின்றது உச்சபட்ச ரேஞ்சுக்கு இப்போ அடைஞ்சிருச்சு. இது விஜய் அவர்களை ஒரு வகையில் ஆட்டி படைக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏற்கனவே தாவேக்காக்குள்ள ஆதவர்ஜுன் அவர்கள் என்ட்ரி கொடுக்கும் போதே இந்த உட்கட்சி மோதல் அப்படின்றது அதிகரிச்சதுன்றதை ஓப்பனாக நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் புஷி ஆனந்த், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா, இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி. இவங்க 3 பேருக்கும் எந்த அளவுக்கு ஒரு உட்கட்சி மோதல் அப்படின்றது உள்ளளவில் இருந்தாலும் வெளியில் எந்த அளவுக்கு ஓப்பனாக தெரிஞ்சுது அப்படின்றத கூட நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வகையில் இப்போ திரும்பவும் இந்த மோதல் அப்படின்றது அதிகரிச்சிருக்குது. குறிப்பாக தாவேகா அரசு மேலே எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவைக்கு சம்பந்தமே இல்லாமல், அரசுக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த 2 பேர், ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொருத்தர் விஷ்ணு ரெட்டி, இவங்க ஏன் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை என்ன பண்ணாங்கன்னா, இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, முன் வச்சாங்க. இது ஆளுநர் கிட்ட கம்ப்ளைண்ட்டாகவே போச்சு, குற்றச்சாட்டாகவே போச்சு. டிஜிபி கிட்ட கூட ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அமைச்சரவைக்கு சம்மந்தம் இல்லாதவங்க எப்படி சார் இதில் கலந்துக்கலாம், இது விதிமீறல் இல்லையா, ஸோ இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆளுநர் RN ரவி கிட்ட இது குற்றச்சாட்டுகளாக புகாரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இப்போ விஜய் அவர்கள் போடுற பிளான் அப்படின்னு இருக்குல்ல, விஜய் அவர்கள் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டார், கட்சியில் ஒரு தலையிடுறது இல்லை, கட்சி விவகாரங்களை புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் செயல்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு அவங்க கேட்ட வெறும் பொறுப்புகள் யாருக்கு போடணும் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நம்ம விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கண்டி. மற்ற பணிகளை எல்லாமே ஆதவர்ஜுனா அவர்களும் புஷி ஆனந்த் அவர்களும் கவனிச்சுட்டு வராங்க. ஸோ இருந்தாலும் இந்த ஆட்சி இங்கே உட்காரத்துக்கு காரணம் முக்கியமானவரில் அவர் ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தர் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா, தேர்தல் வியூகங்களை ஜான் ஆரோக்கியசாமி தான் ஆரம்பத்திலேருந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை டயக்ராம் போட்டுட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எது செய்யணும், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட தான் இருந்தது. அந்த ஸ்கிரிப்ட் படி நீங்கள் எங்கே பாஸ் விடணும், எங்கே நீங்கள் மூக்கை இப்படி சொரியணும், கண்ணை இப்படி சொரியணும், தலை இப்படி கொழுதி விடணும், எல்லா டீட்டெயிலையுமே அந்த ஸ்கிரிப்டில் உள்ளடக்கி இருந்தது அப்படின்றதுல ஜான் ஆரோக்கியசாமிக்கு பெரும் பங்கு உண்டு. விஜய் அவர்கள் பேசுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் கண்ணீர் விடுறதா இருக்கட்டும், பல விஷயங்கள், மேடைகளில் என்னென்ன கிஃப்ட்டுகள் கொடுக்கணும், எல்லாத்தையுமே அவர் என்ன ஆக்டிவ் பண்ணணும், எப்படி செய்யணும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு ஆக்டர், அரசியல் கட்சியில் ஒரு ஆக்டர், அவ்வளோதான். டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்படின்னு கூட இங்கே என்ன பண்ணால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது, கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்கிற ரேஞ்சில் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு இங்கே பொறுப்பு கொடுக்காமல் போயிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே அடிபட்டிருந்தது. அதாவது இந்த எலெக்ஷனில், இந்த தேர்தல் அரசியல் பயணத்தில் தனக்கு உதவியாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்கள ஹானர் பண்ணோமோ அந்த அளவுக்கு ஹானர் பண்ணார் விஜய் அவர்கள். அவர் ஆஸ்தான ஜோசியர், அவருக்கு பதவி கொடுத்தாங்க. அது சர்ச்சையான பிறகு அதுலேருந்து பேக் அடித்தார். அப்புறம் விஷ்ணு ரெட்டிக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜெகதீஷ் பழனிசாமி ரூட் அமைப்பு நடத்தியிருந்தார்ல, அவருக்கும் தனி செயலாளர் பதவி. அதே போல் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் அரசியல், அதாவது முதலமைச்சர் அரசியல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு பல பதவிகளை கொடுத்தார். அது இதில் பெருசாக பேசப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் பட ப்ரொடியூசர் இருக்கிறார்ல, அவருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி. இந்த மாதிரி தனக்கு யாரெல்லாம் உதவுனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டார், பதவிகளை கொடுத்து இது பண்ணிட்டார். ஆனால் அமைச்சரவைக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும், அமைச்சரவைக்கும் விஷ்ணு ரெட்டிக்கும் என்ன சம்பந்தம், ஏன் அவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்தது. இப்போ விஜய் அவர்கள் ஜான் ஆரோக்கியசாமியை இன்னும் அவரை ஹானர் பண்ணணும், அது வெளியில் நீங்கள் இருக்க வேண்டாம் சார், உள்ளே வாங்க சார், கட்சிக்குள்ளே வந்தால் தான் நம்ம அதிரடியாக நம்ம பயணிக்க முடியும், வெளியில் இருந்தே நீங்கள் செயல்படாதீங்க, அதனால் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பனையூர் வட்டார அலுவலகங்கள் நம்மளுக்கு இங்கே தகவல் கிடைக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். இதனால் ஜான் ஆரோக்கியசாமி கட்சிக்குள்ளே வர்றதுனால ஆதவர்ஜுனோடைய கை இங்கே இறங்குமா அப்படின்ற ஒரு அச்சத்தில் அவரும் பயங்கர அப்செட்டில் இருக்கிறார். அப்செட்டு உங்கள் வீட்டு அப்செட்டு, எங்கள் வீட்டு அப்செட் இல்லை, ஒட்டுமொத்த அப்செட்டும் நம்ம ஆதவர்ஜுனா கிட்ட தான் இருக்குது. அந்த அளவுக்கு அப்செட் மூடில் இருக்கிறாரு நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, இவரும் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர், ஜான் ஆரோக்கியசாமி இல்லாமல் ஆதவர்ஜுனா அவர்களும் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர். ஏன்னா ஏற்கனவே அவர் திமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் இருந்தார். நம்ம பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார்ல, அவருடைய ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள் திமுகவுக்கு ஒரு வேலை பார்த்துருக்கிறார். திமுகவில் ஒரு பதவி கேட்டார் அப்படின்றதுனால தான் அவர் அங்கேருந்து என்ன பண்ணாங்க, விரட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் விசிகாவில் வந்தார், விசிகாவிலேருந்து விரட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவில் பேச்சுவார்த்தை நடத்துறாரு, அதிமுகவில் துரத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தாவேக்காவுக்கு வராரு.
தாவேக்காவில் வந்து அவருடைய வளர்ச்சிகள் எப்படி இப்படிலாம் வந்தது, ஃபண்டிங் வந்து கொடுத்து எப்படி இப்படிலாம் வந்ததுன்றதெல்லாம் வேற கதை. ஆரம்பத்தில் வரும்போது ஜான் ஆரோக்கியசாமி சாதவர்ஜனா அப்படின்ற ஒரு முற்றுமோதல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இவர் ஒரு தேர்தல் வீக வகுப்பாளராக இருக்கிறாரு, இவர் தேர்தல் வீக வகுப்பாளர், 2 பேருக்கு கிளாஷ் ஆயிடுச்சு. இதை சொன்னால் இது இப்படி வேலைக்கு ஆகுதுனே, இது இப்படி செய்யுங்கண்ணே அப்படின்னு இவர் சொல்றது, இவர் எதுனா சொன்னால் இது இப்படி வேலைக்கு ஆகுதுண்ணே, இப்படி செய்யுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றது, 2 பேருக்கு கிளாஷ் ஆயிடுச்சு. ஸோ விஜய் அவர்கள் என்ன பண்ணார்னா, நீங்கள் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் இருங்க, அவ்வளோதான். நீங்கள் தேர்தல் வியூகத்துக்குலாம் வராதிங்க, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் கட்சிக்குள்ளே நீங்கள் அதுமாரி இது பண்ணிங்க, தேர்தல் வீக வகுப்பாளராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் என்ன பண்ணார், பிரித்து விட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது ஜான் ஆரோக்கியசாமியுடைய தேர்தல் வீகத்தால் தான் இங்கே ஆட்சி அமைந்தது அப்படின்னு இங்கே தாவேக்கா வட்டாரத்தில் உறுதிப்படுத்த ஒரு விஷயம் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இது விஜய் அவர்களும் நம்புகிறார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கட்சிக்குள்ளேயே இவருக்கு ஒரு பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான், ஏன்னா தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து இவ்வளோ வியூகங்களை வகுத்து நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம், கட்சியை வந்து இன்னும் பலப்படுத்தணும், இன்னும் விஷயங்கள் செய்யணும், ஏன்னா கட்சிக்குள்ளே யார் யாரை கொண்டு வரணும், யார் யார் உள்ளே சேர்த்துக்க கூடாது அப்படின்றது கூட ஜான் ஆரோக்கியசாமி இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு ஆலோசனை சொல்லுகிறார் அப்படின்றது. ஏன்னா ஆரம்பத்தில் சி விஜயபாஸ்கர் அவர்களை இங்கே உள்ளே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு இங்கே போர்க்கொடி தூக்குனதில் ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தர் அப்படின்னு தான் பார்க்கணும். ஆதவர்ஜனாவுடைய இங்கே அழுத்தத்தின் காரணமாக தான், ஏன்னா அவங்க உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கட்சி அந்தந்த மாவட்டங்களில் பலப்படும் அப்படின்னு ஆதவர்ஜனா கொடுத்த ஐடியாவில் தான் இப்போ சி விஜயபாஸ்கர் உள்ளே வந்திருக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட சி விஜயபாஸ்கர் மூலயமா தாவேக்காவுக்கு ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு தனி கதை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஜான் ஆரோக்கியசாமியை இங்கே கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா கட்சி முழுக்க ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்துடும். எப்படி ஒரு தேர்தல் வீக வகுப்பாளராக இருந்து இப்போ நம்ம கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்தாரோ அதே போல கட்சி ஒரு கட்டமைப்புகள் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. அவர் கட்சிக்குள்ள வந்துட்டா அதிகாரப்பூர்வமாக எல்லாத்துலேயும் வரலாமே. இப்போ அவர் கட்சியில் இல்லை, ஆட்சிக்கு சம்மந்தம் இல்லை, அப்படிப்பட்டவர் நீங்கள் அமைச்சரவையில் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்போ வந்து கேள்வி கேட்குறீங்க. ஸோ நாங்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடுறோம், கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரும் வந்து தாவேக்கா அரசோடைய பிரதிநிதி ஆயிடுறாருங்களே, அப்போ எதுக்குங்க வந்து அவர் வந்து நீங்கள் மாற்று ஆளுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கூட இங்கே கணக்கு போடுறதுக்கு. ஏன்னா இது வந்து குற்றச்சாட்டு அப்படின்றது வந்து ரொம்ப பெருசாக வீரியம் அடையுது. ஏன்னா அமைச்சரவைக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை எப்படி அமைச்சரவை கூட்டத்தில் சேர்த்துக்கலாம்? இப்போ கட்சி நிர்வாகினா அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டு அவங்க கட்சி நிர்வாகி அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு அரசு துறையிலே ஒரு பதவி கொடுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு இடைத்தேர்தலில் எம்எல்ஏ பதவி நிற்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் எம்எல்ஏ நின்று அமைச்சர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நடக்கும், நடக்காமலாம் இருக்காது, இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இடைத்தேர்தலில் இந்த 4 இடைத்தேர்தல் திருச்சி கிழக்கில் நிற்கலாம், இல்லை வேற எந்த தொகுதியில் நிற்கலாம், எப்படி வேணாலும் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் கட்சிக்கு ஒரு வெயிட்டான ஒரு பதவி அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணைத் தலைவர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. ஏன்னா இது வரைக்கும் துணைத் தலைவர் அப்படின்றது தாவேக்கா கட்சியில் இல்லை, தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இப்படி தான் இருக்கிறாங்க. துணைத் தலைவர் அப்படின்றல ஜான் ஆரோக்கியசாமி தன்னோட அடுத்த கட்ட நிர்வாகியை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இருந்தால் துணைத் தலைவர் பதவியை ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிருக்கிறதுனால ஆதவர்ஜனா பயங்கர அப்செட்டில் இருக்கிறார். ஒருவேளை ஜான் ஆரோக்கியசாமி உள்ளே வந்துட்டா இங்கே இவருக்கு பயங்கர குடைச்சலாக இருக்கும். ஏன்னா கட்சியில் இவர் அதிகாரப்பூர்வமாக முடிவெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு யோசனையில் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளே வர்றத தடுக்கிற இடத்துலையே ஆதவர்ஜனா அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு துணைத் தலைவர் பதவி கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவர் திரைமறைவில் இருந்து தேர்தல் வீக வகுப்பாளராக இருந்து விஜய் அவர்களை ஆக்டிவேட் பண்ணுறதுல தான் அவர் செயல்படுவார கண்டி. ஏன்னா அவர் பவர் சென்டராக இருக்கிறார். பவர் சென்டரில் அவரும் ஒருத்தர். பவர் சென்டர் நான் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிக்கினாலும் உண்மையான பவர் சென்டர் அவர் தான் அப்படின்னு தான் இங்கே பேசும் பொருளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது துணைத் தலைவராக வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார், கட்சியில் முழுமையாக செலுத்தாமல் கவனத்தை செலுத்த விடாமல் இங்கே நம்ம கட்சியில் வராமல் வெளியவே இருந்து நம்ம கவனத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோணத்தில் கூட உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உள்ளே வந்தால் இங்கே பூதாகரமாக பயங்கரமான விஷயங்கள்லாம் வெடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் தாவேக்காக்குள்ள உட்கட்சி முதல் மேல்மட்ட நிர்வாகிகள் மத்தியில் அசூர வளர்ச்சியில் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் துணைத் தலைவராக ஆகிறாரா இல்லையா, ஒருவேளை துணைத் தலைவரானா ஆதவர்ஜனாவுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பற்றியோட கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.